எல்லோருக்கும் அன்பு வணக்கம். காணொளி பாருங்க. பார்த்துட்டீங்களா? Regularizing land deeds for all. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொண்டு குவிச்சீங்களா, அதுக்கான பதில் பார்த்துட்டீங்களா? ஆக்சுவலாக கரூருக்கு இவங்களை யார் போக சொன்னதுன்னு தெரியல. கரூருக்கு இவங்க யார் போக சொன்னது, இவங்களை யார் போக சொன்னது, இவங்களாம் போனாங்க. அந்த செட்டிங் பண்ணதெல்லாம் எப்படி? அதாவது நாமக்கல்லேருந்து ஆளுங்களை கூட்டு வந்தது, பின்னாடியே ஒரு 4000 பேர்த்த வண்டியில் 2 வீலரில் கூட்டு வந்தது, வண்டிக்கு முன்னாடி யாரும் வராதிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்கே போலீஸ்காரங்க நிப்பாட்ட சொன்னாங்களோ அங்கே நிப்பாட்டாமல் இவங்க அதை தள்ளி கொண்டு போய் நிப்பாட்டினது. அவங்க ஒரு கோடு கழிச்சிருந்தாங்க, இதுக்குள்ளே நிப்பாட்டி பேசிடுங்க, கூட்டத்துக்கு ஒன்றும் எஃபெக்ட் வராது, கூட்டத்துக்கு பக்கத்தில் போகாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியும் கேட்காம ஒரு டிஎஸ்பி, டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அவர் சொல்லியும் கேட்காம அதையும் தாண்டி கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூட்டத்துக்கு இவ்வளவு ஜனங்க வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் தண்ணி பாட்டில் அரேஞ்ச் பண்ணாதது, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணாதது, அட்லீஸ்ட் ஒரு தண்ணி பாட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. இதெல்லாம் பண்ண முட்டது யார்? டிஎஸ்பி சொன்ன இடத்துல நிப்பாட்டாமல் போக சொன்னது யார்? ஒன்று. இந்த லைட்டை போட்டு ஆஃப் பண்ண சொன்னது யார்? அதுக்கப்புறம் இந்த ட்ரோன் எதுக்கு பறக்க விட்டீங்க, சினிமா ஷூட்டிங் எனக்கு தான் ட்ரோன் பறக்க விட்டாங்கன்னு சொன்னாங்க, அது யார் பறக்க விட்டது? அதுக்கு காரணம் யார்? அப்படியாச்சு. எந்த திமுக காரங்க உள்ளே நுழைஞ்சி யாரை கத்தியால் குத்துனாங்க, அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? கத்தியால் குத்துனாங்க, பிளேடால் அறுத்தாங்க, என்னென்ன சொன்னீங்க? எதுக்கு ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே எதுக்கு போக சொன்னாங்க ரசிகர்களை? இந்த வண்டியை கொண்டு நிப்பாட்டினதுனால தான், நிற்க வேண்டிய இடத்துல வண்டியை நிப்பாட்டாமல் அதை தாண்டி கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டினதுனால தான் அந்த கூட்டம் நகர அந்த இடத்துல என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ஜென்ரேட்டர் ரூம் மேலே ஏறுறது, அந்த நெரிசலை தாங்க முடியாத மரத்து மேலே ஏறுறது, தகர கொட்டாய் மேலே ஏறுறது, அந்த தகர கொட்டாய் மேலே இருந்து கீழே விழுந்து அதில் காயம்பட்டது, அந்த மக்கள் அந்த இடத்துல இருந்து நகர்ந்ததுனால அந்த கூட்டத்தை தாங்க முடியாமல் கீழே விழுந்தது, அதில் மிதிப்பட்டது. இதெல்லாம் யாருங்க பண்ணது? என்ன கணக்கு வழக்கு இருக்குது? அந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சரி அந்த கணக்கு வழக்கே இருக்கட்டும், நீ அங்கே நின்று அந்த இடத்துல நின்று அதை ஃபேஸ் பண்ணியிருக்க வேண்டியதானே. சரி, உங்கள் தலைவர் ஓடிட்டார், அவர் ஒரு பயந்தாங்கொல்லி, எல்லாத்துக்கும் பயந்தாங்க. நீங்கள் தைரியசாலி தானே, தாவேகாவோட ஆக்டிவ் சிஎம் நீங்கள் தானே. இப்போ தமிழ்நாட்டோடைய அரசினுடைய உண்மையான சிஎம் யார்? நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தான் எல்லாம் பணம் போட்டிருக்கீங்க, நீங்கள் தான் அந்த கட்சியோட முதலாளி. அதாவது அவர் ஹெட் மாஸ்டர், விஜய் எப்படின்னா ஹெட் மாஸ்டர் மாறுவார், ஆனால் நீங்கள் தான் கரஸ்பாண்டன்ட். ஒரு ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர் எப்படின்னா தற்காலிகம் தான், ஆனால் அந்த கரஸ்பாண்டன்ட் நீங்கள் தான். அதில் பணம் போட்டது, போக்குவரத்து, அதில் கட்டமைச்சது, கட்டடம் கட்டினது, அதை வளர்த்தது, போக்குவரத்து எல்லாமே யார் அப்படின்னா நீங்கள் தான். அதனால் உங்களுடைய அந்த கட்சியை சேர்ந்தவங்க அவர் போயிட்டார், சென்னைக்கு ஓடி போயிட்டார். எங்கடா நம்ம எல்லாரும் பதில் சொல்லணுமே அப்படின்னு. ஏன் நின்று ஒரு வார்த்தை திரும்பி பத்திரிகையாளர் கேட்குறாங்க, திருச்சி ஏர்போர்ட்டில் கூப்பிட்டு, ஆமாங்க நடந்து போச்சு, நாங்கள் இருந்தால் மேற்கொண்டு பாதிப்பு வரும் அப்படிங்கிறனால தான் நான் கிளம்பிட்டேன், தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாங்க. அது சொல்ல முடியல. குற்ற உணர்ச்சி, திரும்பி கூட பார்க்காம போயிட்டார். இப்போ அவர் போயிட்டார் வச்சுங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் அங்கே நின்று அந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதானே. யார் போனால் அவர் போனால் உங்களை இப்போ அவர் இருந்தால் கூட்டம் என்ன செய்கிறோம், இன்னும் விபத்துகள் நிறைய நடக்கணும், அவர் போயிட்டார். அதை நீங்களாம் சொல்கிறது, அதுக்கு பதிலாக நீங்கள் நின்றுக்கலாமே, உங்கள் புஷியானந்து நின்றுக்கலாமே. இன்னைக்கு வாய்கிலேயே பேசுகிறாரு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், அவர் அப்போ பொறுப்பில் தானே இருந்தார், அவர் நின்றுக்கலாமே, நின்று அந்த மக்கள் எல்லாம் பார்த்துருக்கலாமே. ஏன் தமிழ்நாடு அரசு போய் அங்கே நின்றுச்சு? ஏன் முக ஸ்டாலின் போய் அங்கே போய் நின்னார்? ஏன் செந்தில் பாலாஜி வந்தார்? ஏன் மகேஷ் பொய்யாமொழி வந்தார்? இவங்கெல்லாம் ஏன் வந்தாங்க அப்படின்னா, மனிதாபிமானங்கிறதுக்கு மேலே கடமை அவங்களுக்கு. அவங்க அரசு பொறுப்பில் இருக்காங்க, அந்த மக்களுக்கு, அந்த உயிர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்தாங்க. அதனால் வந்தாங்க, பார்த்தாங்க, செஞ்சாங்க.
குயிக்காக ப்ராசஸ் பண்ணாங்க. இப்போ அந்த விபத்து யாரால் நடந்துச்சு? அந்த கூட்டத்தை வரவழைச்சது யார் கேட்டால் நீ என்ன சொல்கிறீங்க? திமிரா என்ன சொல்கிறீங்க? அவர் வர்றாருனாக்கா நீங்கள் ஏன் குழந்தை குட்டிங்கெல்லாம் தூக்கிட்டு போகிறீங்க? நீங்கள் ஏன் வயசானவங்கெல்லாம் தூக்கிட்டு போகிறீங்க? இது எவ்வளோ திமிரான பேச்சு இதெல்லாம். ஒரு நடிகன் நீ கூட்டத்தை கூட்டத்தை வர வைக்கணும்னு சொன்னதே நீ தான், கூட்டத்தை கூட்டி காமிக்கணும்னு சொன்னதே நீ தான். அதெல்லாம் கூட்டி காமிச்சிட்டு இழப்பு நடந்ததுக்கப்புறம் ஒருவேளை இழப்பு அந்த அந்த இறப்புகள் அந்த யாரும் சாகாமல் இருந்திருந்தாக்கா நீங்கள் வேறு மாதிரி டென்ட் அடிச்சிருப்பீங்க. அதை பெரிய பேசும் பொருளாக்கி அதை வந்து சினிமா ஷூட்டிங்கில் கொண்டு வந்து காமிச்சு இந்த மாதிரிலாம் பெரிய ஸ்டண்ட் அடிச்சிருப்பீங்க. நீங்கள் இழந்து போனதுனால ஓடி போயிட்டீங்க. இதுக்கு யார் காரணங்கிறீங்க? சார் ரைட்டு, இப்போ சிபிஐயில் இருக்குது. சிபிஐயில் வழக்கு இருக்கும் பொழுது சிபிஆர் கண்ட்ரோலில் இருக்குது, மத்திய உள்துறை அமைச்சக கண்ட்ரோலில் இருக்குது. சிபிஐயில் வழக்கு இருக்கும்போதே அதுக்கு நீங்கள் கணக்கு தீர்க்காமல் விட மாட்டேன் அப்படின்னா அப்போ சிபிஐ உங்கள் கையில் இருக்குதா? ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ நீங்கள் சொன்னால் சிபிஐ கேட்கும், அப்படி தானே? நீங்கள் சொன்னால் சிபிஐ கேட்கும், நீங்கள் சொல்லலைன்னா சிபிஐ கேட்காது. அந்த மாதிரி இப்போ வந்து மத்திய அரசினுடைய கண்ட்ரோலு, அதாவது சிபிஐனோட கண்ட்ரோலும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மாநில அரசினுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, போக்குவரத்து எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு தனிப்பட அமைச்சு இப்போ நீங்கள் அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியதானே? எந்த அமைச்சர் வந்து குத்துனாரு, எந்த அமைச்சர், திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி எத்தனை பேர்த்த குத்துனாரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எத்தனை பேர்த்த கழுத்து எடுத்து விட்டார், எத்தனை பேர்த்த கீழே போட்டு மிதிச்சு காலிலே மிதித்து கொன்னது எந்த அமைச்சர், இதெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல. அதில் அந்த பகுதியான மாவட்ட செயலாளர், திமுகவோட மாவட்ட செயலாளர், இந்த கட்சிக்காரங்க யாராவது வந்து போட்டு அவங்க கழுத்து அறுத்தாங்களா, இல்லை மூச்சு திணறி கழுத்து நெரிச்சு கொண்டாங்களா, இல்லை எப்படிங்கிறத நீங்கள் ஒரு புலனாய்வு பண்ணி இது பண்ண வேண்டியதானே? சரி. அந்த சிபிஐ இல்லை கேஸ் இருக்குல்ல, அந்த சிபிஐ கேஸில் நீங்கள் ஏன் துரிதப்படுத்தி இன்னும் சார்ஜ் ஷீட் போடாமல் இருக்கிறீங்க? ஏன் நீங்கள் துரிதப்படுத்தலாம்ல? இங்கே வாங்க, எல்லாத்தையும் நாங்கள் வந்து தப்பு பண்ணவங்களை போட்டு தண்டனை கொடுக்கணும், நீங்கள் டக்குன்னு போட்டு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேராக போய் அன்னைக்கு போனீங்களா அமித்ஷாட்ட? அன்னைக்கு போனீங்களா சிபிஐ தான் சொல்லிட்டு போனீங்கல்ல? இப்போ போய் நேராக போய் ப்ரெஷர் கொடுக்க வேண்டியது தானே? இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கீங்க, அதிகாரத்தில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது. நீங்கள் சொன்னோன்னா மத்திய உள்துறை கேட்கும், அமித்ஷா கேட்பார், சார்ஜ் ஷீட் போன மேலே ஏற்றுங்க, யார் குற்றவாளின்னு பார்க்கணும், அவங்கள தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது தானே? ஏன் சொல்லலை? சொல்லலைன்னா அந்த பூரா இப்போ அந்த குற்றவாளிகள் மொத்தமும் நீங்கள் தான், குற்றத்தினுடைய மொத்த உருவமும் நீங்கள் தான். ஒரு சினிமா ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக அந்த 41 பேர்த்த காவு கொடுத்து அந்த கூட்டத்தை அதிகப்படுத்தி நாமக்கல்ல அந்த ஆளுங்களை கூட்டு வந்து ஒரு அரசியல் பிரச்சாரம், ஒரு அரசியல் பிரச்சாரத்தில் எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவர் யாரோ இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட்டத்துக்கு வராங்கன்னு வைங்க. அந்த கூட்டத்துக்கு வரும்போது அந்த பகுதி மக்களை தான் கூப்பிடுவாங்க. அந்த நகரத்துக்குள்ளே இருக்கிற மக்களை தான் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாலும், காசு கொடுக்காமல் கூப்பிட்டு வந்தாலும் அந்த மக்களை தான் கூப்பிட்டு வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, என்ன ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னா, ஊருக்கு இருந்து ரசிகர் மன்றங்கள் மூலமாக வேனை பிடிச்சி நீங்கள் மக்களை கூப்பிட்டு வந்து சேர்த்துருக்கீங்க. அதுவும் இல்லாமல் அது வந்து பாதி விடுமுறை நாள் சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு கரூர் வந்து ஒரு சாயங்காலம் வேலை முடித்து போகிற கூட்டம். அது ஒரு தொழில் நகரம். அப்படி இருக்கிற நகரத்தில் கொண்டு போய் கூட்டத்தை போட்டுட்டு போலீஸ் சொன்ன இடத்துல நீங்கள் கூட்டத்தை போடாமல் இது மறுதளிச்சு பேசி மாற்றி பேசி நாங்கள் அங்கே தான் கேட்டோம், இங்கே தான் கேட்டோம், இப்படி போணுச்சு என்னான கதை சொல்கிறீங்க. பழியை கொண்டு போய் யார் மேலே போடுறீங்க? விஜய் என்ன சொல்கிறார்? ஏன் மேலே பழிய போடுறாங்க, எல்லாரும் செஞ்சு விட்டு ஏன் மேலே பழிய போகிறாங்க, எல்லாரும் செஞ்சு விட்டு ஏன் மேலே பழிய போகிறாங்க. ஏன் உன் மேலே பழிய போகிறாங்கன்னா நீ தான் செஞ்ச, அதான் உன் மேலே தான் பழிய போடணும், வேறு யார் மேலே பழிய போடுறது? அது காரணம் யார்? நீ தானே. சரி, அதெல்லாம் விடு. இப்போ 10ஆம் தேதி நீ அங்கே போறியாம்ல, செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறா, அவனை கைது பண்ணுற, இவரை கைது பண்ணுறா, அதெல்லாம் வந்து அரசியல் நீ பண்ணிக்க. நீ வந்து பக்காவான, அதாவது பச்சையான அரசியல்வாதி. அதாவது இந்த திமுக ஒரு ராஜதந்திரமான கட்சின்னு சொல்லுவாங்க, கலைஞரை ஒரு ராஜதந்திரின்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜயும் ஆதவர்ஜனாவும் அதை விட பெரிய ராஜதந்திரிகளாக இருக்காங்க. அதாவது எப்படி ஒருத்தனை காலி பண்ணுறது, எந்த மாதிரி நரேட்டிவை செட் பண்ணி காலி பண்ணுறது அப்படிங்கிறத நல்லா பக்காவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க.
அது அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த 41 குடும்பம் 42 குடும்பம் இருக்குல்ல, அதில் எல்லாத்துக்கும் அரசு வேலை கொடுக்க போறியாங்கள, அது எப்படி? இப்போ 41 பேர் இறந்து போனவங்களுக்கு பூரா அரசு வேலை கொடுக்குறதுனா 41 போஸ்டிங்கு நீங்கள் போட, ஏதோ ஒரு போஸ்டிங் அந்த அவங்களுக்கு இருக்க கல்வி தகுதி மாதிரி போட போகிறீங்க. சரி, நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டில் எத்தனை வருஷமாக பதிவு பண்ணி வச்சுவிட்டு வேலை வெட்டி கிடைக்காம உட்காந்துருக்குறவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்கள்கிட்ட அந்த புள்ளி விவரம் இருக்கா? படித்து அல்லும் பகலும் படித்து பாஸ் பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சி பரீட்சை எழுதி இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டில் எத்தனை லட்சம் பேர் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு வேலைக்காக காத்திருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நேற்று ஆசிரியர் தகுதி தேர்வு நடந்துச்சு, அதில் எத்தனை பேர் எவ்வளோ பேர் பரீட்சை எழுதுனாங்க தெரியுமா உங்களுக்கு? 41 அரசு வேலையை நீங்கள் கொண்டு போய் கரூரில் இறந்தவங்க குடும்பத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. என்ன கொடுக்குற? எதுக்கு கொடுக்குற? எதுக்கு கொடுக்குற? ஒரு உயிர் போனது ரைட்டு, அந்த உயிருக்காக வருத்தப்பட வேண்டியதான், அதில் மாற்று கருத்து இல்லை, அதுக்காக செய்ய வேண்டியது. அவன் சம்பளத்துலேருந்து உங்ககிட்ட இருக்கிற 800 கோடி ரூபா சொத்து அபிடபிட்டில் காட்டியிருக்கல, அதுலேருந்து ஒரு ஆளுக்கு 10 கோடி ரூபா கொடுக்க வேண்டியது தானே. 10 கோடி ரூபா டெபாசிட்டு, நீங்கள் மாதம் வட்டி தான் வாங்க முடியுங்க. நீங்கள் நல்லது செஞ்சுருக்கலாமே. இந்த மாதிரி மாதம் வட்டி தாங்க 10 கோடி ரூபா டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க குடும்பத்துக்கு. மாதம் வட்டி வாங்கி திங்கலாம், அவர்களுடைய வாரிசுக்கு இந்த பணம் சேரும். இப்போ சேராது, இப்போ எடுக்க முடியாது அந்த பணத்தை. மாதம் வட்டி கிடைக்கும் உங்களுக்கு, வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பாலுக்கு 10 கோடி ரூபா, என்ன 10 பேர்த்துக்கு 100 கோடி ரூபா, 400 கோடி ரூபா உங்களால் கொடுக்க முடியாதா? ஒரு படத்துக்கு 300 கோடி 400 கோடி வாங்குறேன்னு சொல்கிற நீங்கள் அப்படி செய்யலாம்ல? அவர்களுக்கு ஒரு பெரிய உபகாரமாக போயிடும். 10 கோடி ரூபானா 10 கோடி ரூபா யோசிச்சு பாருங்கள், அவர்களுக்கு எவ்வளவு அந்த எவ்வளவு வட்டி வரும்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ அந்த மாதிரி செய்யலாமே. அரசு வேலையை தூக்கி 41 சீட்டை கொடுக்குறோம் அப்படின்னா அது யார் வீட்டு சொத்து? உங்கள் அப்பா வீட்டு சொத்தா? நீங்கள் சம்பாதிச்சு வச்ச சொத்தா? அப்போ படிச்சுட்டு இப்போ லைனில் நிற்கிறவன், கஷ்டப்பட்டு உழைச்சவன், படித்தவன், நைட்டு முதல்ல கண்ணு முழிச்சு படித்து பரீட்சை எழுதினவன், அவனை கொண்டு போய் எந்த குழியில் கொண்டு தள்ளுறது? அவனுக்கு அந்த போஸ்டிங் எத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அப்போ அது எதுக்கு? இப்போ அவர்கள் என்ன, நீ என்ன சுதந்திர போராட்ட தியாகியா, இல்லை அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளா, இல்லை தியாகிகளினுடைய குடும்பங்களா? கேவலம் ஒரு நடிகனை பார்க்க வந்தவங்க தானே. ஒரு நடிகரை பார்க்க வந்த ஒரு சினிமா ஆசை கொண்ட ஒரு நபர்கள் தானே இறந்தாங்க. கள்ளசாராயம் குடிச்சு ஒன்றும் சாகலையே, இல்லை ஒரு ஒரு விபத்து நடந்து சாகலையே. தேவையில்லாமல் உன்னை பார்க்க தேவையில்லாமல் இறந்து போன உயிர்கள் அவர்கள். அதுக்காக குடும்பத்துக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அரசு வேலை கொடுக்குறதுங்கிறது எப்படி வரும்? உன்னைய பார்க்க நீ அப்போ சிஎம் இல்லை, சிஎம்மாக இருந்தால் கூட தவறு தான். உன் கட்சியிலேருந்து தான் நீ அவனுக்கு போஸ்டிங் கொடுக்கணும். உன் கட்சியில் வேணால் போஸ்டிங் போட்டு கொடு. ஆளுக்கு 40 குடும்பத்தையும் கூட்டு துணை பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளர், தனி பொதுச் செயலாளர், இந்த செயலாளர், அந்த செயலாளர்னு போட்டு கொடு. அவர் 40 பேர்த்தையும் கொண்டு போய் ஆளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டை ஆளுக்கு 2 டிஸ்ட்ரிக்டை கொடுத்து அவர்களை மெயின்டைன் பண்ண சொல்லு, கட்சி வேலையை பார்க்க சொல்லு. அதை விட்டு அரசு பதவி கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் அது? அப்போ எந்த உழைப்புமே இல்லாமல் உன்னை பார்க்க வர்றவங்க, உன்னை பார்க்க யார் வர்றாங்களோ அவர்கள் செத்துட்டா உடனே அரசு பதவி கொடுத்துருவாங்க. அப்படி தானே கணக்கு? அப்படி தானே கணக்கு? அப்போ நீ இந்த நாட்டுக்கு பெரிய மகாத்மா, நீ ஒரு அவதார புருஷன், அப்படி தானே? இதுக்கெல்லாம் வேலை என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் ஒரு பதில் இருக்குது ஒரு நாளைக்கு. நீ கணக்கு தீர்க்காம விட மாட்டேங்கிறாரு. எந்த கணக்கை யார் தீர்க்கிறது? உனக்கு ஒரு கணக்கு இருக்குது, உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. உங்கள் கணக்கு தீர்க்கப்படும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தீர்க்கப்படும். எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சு 42 கொலைக்கு காரணமான நீங்கள் அடுத்தவர்கள் மேலே பழிய போட்டு அதிகாரத்துக்கு பொய் சொல்லி ஏமாற்றி அதிகாரத்துக்கு வந்ததும் இல்லாமல் இன்னமும் போய் டார்கெட் பண்ணி திமுகவையே திமுகன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அப்போ அடுத்தாப்புல இப்போ 41 பேரை கொண்டு போய் கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை ஒரு குளிர்விச்சிடுறது. அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனுக்கு இடைத்தேர்தலுக்கு இப்போ வெள்ளோட்டம் பார்க்க போகிறீர்கள். அடுத்த இதை நடக்க போகுது. பாவம் 10ஆம் தேதி என்ன நடக்குது, எப்படி நடக்குது, நீ என்ன பண்ண போகிற, எத்தனை பேர்த்துக்கு நீ போஸ்டிங் போட போகிற, அவங்களுக்கு இறந்தவர்கள் குடும்பத்துக்கு இந்த தமிழ்நாட்டை நீ எங்கே கொண்டு சேர்க்க போகிற? ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் மக்களாகிய நாங்கள்லாம்
நான் ஓட்டு போடல, மக்கள் உங்க ஓட்டு போட்டு நிற்க வச்சுட்டாங்க. இவிஎம் மிஷினுக்கும் மக்களுக்கும் தான் இந்த நன்றியை சொல்லணும். நன்றி, வணக்கம்.